ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உடைந்த உன் இருதயத்தை தேவன் மீண்டும் கட்டுவார். உடைந்த உன் இருதயத்தை இயேசு மீண்டும் கட்டுவார். சங்கீதம் 147 3வது வசனம். நொறுங்குண்ட இதயமுள்ளவர்களை குணமாக்கி அவர்களை காயங்களை கட்டுகிறார். தேவன் உங்கள் உடைந்த இருதயத்தை புறக்கணிப்பதில்லை. மனிதர்கள் நம்முடைய வெளிப்புறத்தை அவர்கள் பார்க்கலாம், ஆனால் தேவன் நம்முடைய உள்ளத்தின் வழிகளையும் உள்ளத்தின் வேதனைகளையும் உள்ளத்தின் துக்கங்களையும் பார்த்து அதை அவர் மூடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் காயம் கட்டுகிற தெய்வம். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாமல் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறீர்கள், ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற வார்த்தை, அவர் காயம் கட்டுவார். அவர் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உடைந்த இருதயத்தை அவர் மீண்டும் கட்டுவார். ஒரு அரவிந்துங்கிற ஒரு பையன், அவன் தகப்பனார் பல வருடங்களாய் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து தன் மகன் இசை வாசிப்பதில் ஆர்வமாக இருப்பதினால் அவனுக்கு ஒரு வயலினை வாங்கி கொடுத்தார். அந்த அரவிந்துங்கிற அந்த மகன் ஒரு நாள் கை தவறி அந்த வயலினை கீழே போட்டு விட்டான். அது 2ஆக உடைந்து போனது. அப்புறம் யோசித்தான், இனிமேல் இந்த வயலிலிருந்து இசை வராது என்று அந்த வயலினை ஒரு பெட்டிக்குள்ளே வைத்து அவன் அடைத்து விட்டான். சில நாட்களுக்கு பிறகு தகப்பனார் அந்த வயலினை எடுத்தார். அவன் சொன்னான், இனி அது எதுக்கும் பிரயோஜனப்படாது, அதை வெளியே எறிந்து விடுங்கள் என்று அவன் சொன்னான். அப்போ தகப்பனார் சொன்னார், இல்லை, உடைந்து போனதினால் அதனுடைய மதிப்பு இல்லாமல் போகிறதில்லை என்று சொல்லி ஒரு திறமையான மனிதனிடத்தில் அந்த வயலினை கொடுத்தார். சில நாட்கள் கடந்து போனது. அந்த மனிதன் அதை சரி செய்து கொடுத்து விட்டார். இப்போ தகப்பனார் அந்த அரவிந்துங்கிற மகனிடத்திலே அந்த வயலினை கொடுத்தார். அந்த அரவிந்துங்கிற மகன் அந்த வயலினை வாசிக்கும் போது மிகவும் நேர்த்தியான இசை அந்த 2ஆக உடைந்து போன அந்த வயலினிலிருந்து வெளியே வந்தது. அப்போ தகப்பனார் அந்த மகனை பார்த்து சொன்னார், முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்தில்தான் அதை மீண்டும் உருவாக்கும் வேலை ஆரம்பமாகிறது என்று அவர் சொன்னார். நம்முடைய உறவுகள் உடைந்திருக்கலாம், நம்முடைய கனவுகள் உடைந்திருக்கலாம், நம்முடைய நம்பிக்கை உடைந்திருக்கலாம், ஏன் நம்முடைய இருதயம் உடைந்திருக்கலாம். என் வாழ்க்கை இனி அவ்வளவுதான் என்கிற நினைவு கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அன்று உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நொறுங்குண்டை இருதயம் உள்ளவர்களை குணமாக்கி அவர் காயங்களை அவர் கட்டுகிறார். செபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உடைந்து போன நிலையிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவரே சொல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. உடைந்த உன் வாழ்க்கை அது முடிவு அல்ல, தேவன் கையில் மீண்டும் அது கட்டப்படும். ஆண்டவரே, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். உடைந்து போன அனுபவங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் கூட இயேசு உங்களை ஆசீர்வதிக்கப்பட போகிறார்.